கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், அதே மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில், அதே மாதிரி வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸில் யாராவது வீடு கட்டுறதுக்கு, உடனே வீடு கட்டுறதுக்கு யாராவது இடம் தேடிட்டு இருக்கீங்க, இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக தேடிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். அது வந்து காசாகான் ப்ராஜெக்ட். அதுக்கடுத்து ஃபுல்லாக எல்லாருமே வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து ரூபி பில்டிங் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்க ஒரு ஏரியாவில் நீங்களுமே தனியாக வீடு கட்டிட்டு வரணும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம பக்கத்தில் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. பஸ் ரூட்டு போகிற ஒரு ஆன் ரோடு மேலே இருக்க ஒரு சைட்டு தான். இந்த சரௌண்டிங்கில் இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு பட்ஜெட் ரேட்டில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மன்னிவாக்கம் ரூபி பில்டிங் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வாங்க, இங்கே பாருங்கன்னா உங்களுக்கு வந்து மன்னிவாக்கம் ரூபி பில்டிங்க்கு அப்படியே நம்ம வந்து பேக் சைடில் தாங்க இருக்கோம். பேக் சைடில் கரெக்டாக ஒரு 800 மீட்டர் கரெக்டாக ஆதனூர் ரோடு வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதனூர் டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ரூட்டே இருக்குது. அது வந்தீங்கன்னா அப்படியே ஆன் ரோடு தான். உங்களுக்கு ஃபுல்லாக ஆன் ரோடு, நேராக ஆதனூர் உள்ள கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ரூட்டே இருக்குது. அதில் அங்கேருந்து அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு, மெயின் ரோடே உள்ளே வருங்க. அதில் நம்ம சைட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு வந்திருக்கோங்க. எங்கன்னா நம்ம சென்னையில் சிட்டிக்குள்ளேயே சிஎம்டி அப்ரூவ்டில் யாராவது இடம் தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸில் யாராவது இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா வண்டலூர் மன்னிவாக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்டாள் கண்ணன் கார்டன்ற ஒரு சூப்பரான ஒரு சைட்டுங்க. நல்லா ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு, நல்லா ஒய்டான ரோடு போட்டு அருமையாக வந்து சைட்டை வந்து டெவலப் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க ஹைடெக் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டு போட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சரௌண்டிங்கில் நிறையா பேர் வந்து இடம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் நம்மளுக்கு வேணும், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வேணும், வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே வரும். 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு நீங்கள் வந்து வர முடியும். போகும்போது அந்த ரோடு நேராக நீங்கள் போனாலே தெரியும். ரூபி பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடு தான். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் மன்னிவாக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா உரக்கடம் ஸ்ரீபெரும்புதூர் கனெக்டிங் ரோடு. எப்போயுமே டிரான்ஸ்போர்ட் வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நல்ல ஒரு மெயின் ரோட்டில் அங்கேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சைட் இருக்குது. உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ரெசிடென்ஸை நிறையா பார்க்கலாம். ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸு, இண்டிவிஜுவல் ஹவுஸு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பில்டரோட புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 150 வீடுகள், ஒரு வீடு பார்த்தீங்கன்னா 70 லட்சம் கிட்ட வரும். அது பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து கரெக்டாக இங்கே வந்து நீங்கள் உள்ளே வர முடியும். இந்த சைடு பாருங்கள், உங்களுக்கு வந்து காசா கிராண்ட் ஆல்ரெடி போய் குடியிருக்காங்க. இது வந்து முன்னாடியே போட்டாங்க. ஃபுல்லாக காசா கிராண்டோட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸாக இடம் வாங்கி உங்களுக்கு முன்னாடி கட்டினவங்க. நீங்கள் அடுத்து இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க. ஃபுல்லாக எல்லாமே வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க இந்த சரௌண்டிங்கில். ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுலேருந்து இந்த ஏரியாவில் நல்ல டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. எல்லாருமே இடம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து யோசிச்சாங்க, ஆனால் பஸ் ஸ்டாண்டே இங்கே வந்துருச்சு, இப்போ இந்த இடத்துல நம்ம இடம் வாங்கினா எப்படி சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் போக அதிகமாகிட்டு போகும். அதனால எல்லாருமே இப்போவே நான் ஃபியூச்சரில் கட்ட போனால் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்தில் நான் வீடு கட்டுவேங்க அப்படின்னு நினச்சா கூட இப்போவே இடம் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் நினச்சி நம்ம இடம் வாங்கிக்கலாம்னா அந்த இடத்துல இடம் கிடைக்காது, இடம் வாங்கி வீடு கட்ட முடியாது. அந்த ரேட்டு பட்ஜெட் வந்து ஏறி போகும். இப்போயே நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அசட்டாக இருக்கும். இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி போட போகிறேன்னா கூட சூப்பராக வந்து போட்டுக்கலாம். இந்த ஆண்டாள் கண்ணன் கார்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தாங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஒய்டான ரோடு, எல்லா அம்யூனிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் சோறு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து வந்துடுது. நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளே வர்ற ரோடுமே பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு, நல்ல ஒய்டான ரோடு, 40 ஃபீட் ரோடே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. நேராக கிளாம்பாக்கம் போகிற பஸ் வந்து ஆதனூர் வழியாக இந்த ரோட்டில் தான் முன்னாடி வந்து போகும். ரூபி பில்டிங்லேருந்து நீங்கள் உள்ளே வர்ற ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வெளியே நீங்கள் மெயின் ரோட்டில் போனீங்க அப்படின்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அங்கே பக்கம் அந்த சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்ஸ் குளோபல் ஸ்கூலு, சைதன்யா அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்கூல்ஸ் இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. காலேஜ் உங்களுக்கு நிறைய காலேஜ் இந்த சரௌண்டிங்கில் இருக்குங்க. நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு கரெக்டாக இங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிங் இருக்குது. நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாண்ட் வண்டலூர்லேயே போய் வந்து உங்களுக்கு இறங்கிடும். அங்கேயே பார்த்தீங்கன்னா கிரசன்ட் காலேஜ், நேராக போனீங்கன்னா விஐடி, தாவூர் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக காலேஜ் தான். இந்த சைடு உங்களுக்கு டிஎம்ஜி காலேஜ், தனலட்சுமி காலேஜ், பெரிய இன்ஸ்டியூட்டு, சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காலேஜ் எல்லாமே சூழ்ந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு லொக்கேஷன். இந்த லொக்கேஷனை பற்றி ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும். நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைமாக வந்து முக்கியமாக வந்துட்டு இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இடம். அதே மாதிரி நியூ ஆம்னி பஸ் ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோடில் போனால் நியர்பைலேயே உங்களுக்கு வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க, ஓப்பனும் பண்ணிட்டாங்க.
ஓகேங்களா. அதே மாதிரி எல்லா வசதியுமே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் வேணுமா இருக்குது, பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது. சிட்டிக்குள்ளே எங்கேனாலும் நீங்கள் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஹிந்து மிஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னையர்கள் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரௌண்டிங்கில் ஹாஸ்பிட்டலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம். மெயினாக நம்மளுக்கு வந்து ஸ்கூலு, காலேஜ், டிரான்ஸ்போர்ட் வேணும். நேராக மெயின் ரோடு போனீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்பு, ரோட்டு மேலேயே தான் பஸ் ஸ்டாப்பு. ரூபி பில்டிங் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பஸ் நின்று தான் போகும். எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் தான். எல்லாரும் இந்த சரௌண்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. எல்லாரும் வாங்கவும் ஆர்வமாக இருக்காங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சரௌண்டிங்கில் எப்பவுமே ஹைடெக் ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டில் தான் கொடுப்பாங்க. எல்லாருமே வாங்கணும் அப்படின்ற ரேட்டில் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான பிரைம் லொகேஷனில் உங்களுக்கு 40 lakhsலேருந்து பிளாட்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இங்கே மினிமம் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 990 ஸ்கொயர் ஃபீட், 990. ஓகேங்களா. 990க்கு சூப்பராக வந்து சதுரடி எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாட் சைஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட ஆண்டாள்கண்ண நகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CMDA ரெரா அப்ரூவ்டுன்றனால உங்களுக்கு வந்து லோன் வசதியுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து இருக்குது. இம்மீடியட்டாக வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. நல்லா சூப்பராக டெவலப் பண்ணிருக்காங்க. டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ரோடு ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இதுக்கு முன்னாடி இந்த சைடில் இடம் வாங்கினவங்க, சைட்டில் இந்த சரௌண்டிங்கில் இடம் வாங்கினவங்க ஃபுல்லாக வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வீடு கட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வீடுகள் எல்லாமே புதுசாக இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. இங்கே நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடை கட்டணும், நம்மளுமே இந்த சரௌண்டிங்கில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு சரௌண்டிங்கில், தாம்பரம் சரௌண்டிங்கில் இடம் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க, ஒரு வீடை கட்டிட்டு வரணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல சைட்டுங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் மேலே வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.